இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து MBA எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். A man brought a horse and a carriage for rupees 3000. He sold the horse at a gain of 20% and the carriage at a loss of 10%, thereby gaining 2% on the whole. Find the cost of the horse. ஒரு பர்சன் ஹார்ஸ் அண்ட் கேரேஜ் ரெண்டும் சேர்த்து ருபீஸ் 3000க்கு வாங்குறாங்க. ஹீ சோல்டு த ஹார்ஸ் அட் அ கெயின் ஆஃப் 20%. அந்த ஹார்ஸ் அவங்க 20% லாபத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் த கேரேஜ் அட் லாஸ் ஆஃப் 10%. அந்த குதிரை வண்டியை 10% லாஸ்க்கு கொடுக்குறாங்க. தேர்பை கெய்னிங் 2% ஆன் த ஹோல். மொத்தமாக அவங்களுக்கு 2% வந்து லாபம் கிடைக்குது. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஹார்ஸ். ஹார்ஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஹார்ஸோட ப்ரைஸை வந்து நம்ம லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹார்ஸ் பி ருபீஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேரேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 3000லேருந்து காஸ்ட் ஆஃப் த ஹார்ஸ் மைனஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் த கேரேஜ் கிடச்சிருமா? அதான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேரேஜ் ஈக்குவல் டு ருபீஸ் 3000 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஹார்ஸை வந்து 20% கெயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹார்ஸ் வந்து எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். 20% ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? மைனஸ் கேரேஜை வந்து 10% லாஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கேரேஜ் வந்து 3000 மைனஸ் எக்ஸ். அதனாடி இது வந்து லாஸ் நண்டி மைனஸ் 10% ஆஃப் 3000 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஈக்குவல் டு நமக்கு 2% கெயின் கிடச்சிருக்கு. ருபீஸ் 3000 தான் காஸ்ட் ப்ரைஸு. அப்போ 2% ஆஃப் 3000 எழுதுகிறோம். இப்போ 20/100 எழுதிக்கலாமா? 20%. அதனாடி 20/100 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 10% 10/100 ஆஃப் 3000 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2/100 ஆஃப் 3000 எழுதியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது x/5 மைனஸ் இதை கேன்சல் பண்ணும்போது 3000 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 10 ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணும்போது 60 கிடைக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ இங்கே 5 தான் இருக்குது. இப்போ 2xன்னு எழுதிக்கலாமா? 2x மைனஸ் 3000 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 16 எழுதிக்கலாமா? இப்போ அந்த 10 அங்கிட்டு கொண்டு போயிருக்கோம். அப்போ 3x மைனஸ் 3000 ஈக்குவல் டு 600 கிடைக்குது. இப்போ 3x ஈக்குவல் டு இந்த 3000 அங்கிட்டு கொண்டு போகும்போது 3600 கிடைக்குது. x இஸ் ஈக்குவல் டு 1200. இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹார்ஸ் வந்து ருபீஸ் 1200. இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெக்யர்ட் ரிசல்ட்.